ஒரு நாடா இருந்தாலும் சரி, ஒரு காடா இருந்தாலும் சரி, அது ரூல் பண்ற பர்சன் அதுக்கு தகுதியே இல்லைனாலும் அதுக்கு பேர் அதிகாரம்னு சொல்லுவாங்க. பட் ஒரு தகுதியான ஆளு அந்த அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டா அதுக்கு பேரு பேராசை. இதுக்கான பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் தான் இந்த படம் காந்தாரா சாப்டர் 1. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பிளஸே ரிஷப் செட்டி தான். அவரோட ஆக்டிங்ல ஸ்டார்ட் பண்ணி டைரக்ஷன், ரைட்டிங், ஸ்கிரீன் பிளே எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், எஸ்எஃப்எக்ஸ் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி காந்தாராங்கிற ஒரு வேர்ல்டுக்குள்ள நம்மளை ஈஸியா கொண்டு போயிடுறாங்க. இந்த படத்துல நிறைய புல்லரிக்கிற மாதிரி சீன்ஸ் வந்து எழுதியிருந்தாங்க. அது எல்லாமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த படத்துல நடிச்சிருந்த மற்ற ஆக்டர்ஸ் எல்லாமே அவங்கவுங்க ரோலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிம்பிளான ஸ்டோரியை எடுத்து வெல் எக்ஸிக்யூட்டடான படம் தான் காந்தாரா த சாப்டர் 1. கண்டிப்பா நீங்க இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த படத்தை பார்த்து எனக்கு நிறைய விஷயங்கள் தோணுச்சு. அதை வச்சு ஒரு லாங் வீடியோ கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸ் சேனலை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே யூடியூப்ல போய் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.